ஓம் நமச்சிவாய. கம்பன்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு பெரிய அரிய கலை. ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பு திருமணம் பற்றி பெற்றோர்கள் சிந்திக்கும் போது சில விஷயங்களை, சில பொருத்தங்களை அவர்களே மனதளவில் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் ஜாதகம் பார்க்க வேண்டும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் மனிதனுக்கு அந்த காரியத்தில் மனம் லயிக்க வேண்டும். மனம் காரியத்தை விரும்ப வேண்டும். எனவே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மன விருப்பம் பூரணமாக இருந்தால்தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால்தான் மற்ற பொருத்தங்களை பார்க்கலாம். கட்டாயத்தின் பேரில் திருமணம் நடந்தால் அதனால் எந்தவித பலனும் இல்லை, துன்பம்தான் விளையும். வயது பொருத்தம் சரியாக இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை சீராக வாழ இயலும். ஆரோக்கியமான திடகாத்திரமான உடலை பெற்றிருக்க வேண்டும். தோலின் நிறத்தை பார்த்து கருப்பு வெள்ளை என்று தீர்மானிப்பது அல்ல இந்த உடல்நிலை. சத்சங்கத்தில் மாசுபடா வாழ்கின்ற நிலையே அவர்களுடைய குடிப்பொருத்தம் எனப்படும். இறைவனுக்கு தொண்டு செய்ய பலர் ஒன்று கூடி ஓர் சத்குருநாதரின் கீழ் இயங்கி அவர் காட்டும் வழியில் செல்வதையே தலையான கடமையாக கொண்டு வாழும் நிலையே அந்த குடிப்பொருத்தம் எனப்படும். ஜாதிகளை வைத்து பொருத்தம் பார்ப்பது தவறாகும். இறைவன் மனிதர்களைத்தான் படைத்தான், ஜாதிகளை படைக்கவில்லை. பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். வயதானவர்களை தன் சொந்த பெற்றோர்கள் போல் பாவித்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடை செய்ய வேண்டும் என்பது மனமுவந்து செய்வதே பக்தி பொருத்தம் எனப்படும். இது வேண்டும். தெய்வ வைராக்கிய பொருத்தம் என்றால் எத்தகைய துன்பம் வந்தாலும் தெய்வத்தை தூஷிக்காத நிலை வர வேண்டும். மனிதனின் மனம் பக்குவம் அடையும். இறைவனை இடையறாது நினைக்க முடியும். அதனால்தான் குந்தி தேவி கிருஷ்ணனிடம் எனக்கு வரமளிப்பதாக இருந்தால் தொடர்ந்து துன்பங்களை எனக்கு கொடுத்து கொண்டே இரு, அப்போதுதான் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்க முடியும் கண்ணா என்று வேண்டுகிறார். விதிசாந்த பொருத்தம் என்பது கிடைத்த மனைவியையோ கணவனையோ எக்காரணத்தை கொண்டும் கேவலமாய் பேசவோ தூற்றவோ செய்யக்கூடாது. தன் கர்மவினைப்படி இறைவன் அளித்தது என்ற மனம் தேறி அவர்கள் வாழ வேண்டும். பாச நிவேதன பொருத்தம் என்று ஒன்று உண்டு. தனக்கு கடவுளருளால் குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் இறைவன் ஆணைப்படி கணவன் மனைவியிடையே எத்தகைய சந்தேக எண்ணங்களும் எழாமல் இறைவனை வேண்டி வாழ்கின்ற பொருத்தம் எனப்படும். இது வேண்டும். உடல் அழகுக்கோ, உருவ அழகுக்கோ, வசதி அழகுக்கோ, பதவி அழகுக்கோ மனதை பறிகொடுக்காமல் பொறுமையோடு தெய்வத்தை வணங்கி, மனைவிக்கு கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனுக்கு மனைவியே கண்கண்ட தாய், அறிவுரை செய்யும் மந்திரி, திருப்பாத சேவை செய்யும் மனைவி, கணவனின் மங்கள ஆயுளுக்கு உயிர் நாடியாக இருக்கின்ற பொருத்தம் நிச்சயமாக சித்த பொருத்தம் ஆகும். தான தபங்கள் செய்வதற்கு கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ சுடுசொற்களால் குத்தி துன்புறுத்தாமல் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து முடிவெடுக்கும் தன்மை வேண்டும். இந்த நிலைகளை, இந்த முக்கியமான 10 பொருத்தங்களை ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆராய்ந்து மணப்பெண்ணையும் பிள்ளையையும் சேர்த்து வைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னரே ஜாதக பொருத்தம், ஜோதிட பொருத்தம் என்றவற்றை பார்க்க வேண்டும். இப்படி செய்தால் வாழ்வில் திருமணத்தின் அவசியம் நிறைவேறி ஆணும் பெண்ணும் இணைந்து பொருத்தமான தம்பதியாக பொறுமையோடு ஒன்று சேர்ந்து கடைசி வரை குடும்பம் நடத்துவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பொருத்தம் என்பது வேறு. அதற்கு முன்னால் பார்க்க வேண்டிய இந்த பொதுவான பொருத்தங்கள் என்பது வேறு. இவற்றை பார்த்து நீங்கள் ஜாதகத்தை வைத்து ஜோதிடரும் பொருத்தம் பார்த்து கொண்டு பிறகு திருமணம் நிச்சயிப்பது நல்லது. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.